நம்ம பல நேரத்தில் எது எது சேஃப்னு இந்த பூமியில் நினைக்கிறோமோ அதெல்லாம் சத்துரு வைக்கிற கண்ணி. இங்க வந்த எங்களுக்கு ஒண்ணுமே வராது, அங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனால நீங்க இந்த நியூஸை படிச்சிருப்பீங்க. இங்கே நிறைய கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனாங்க. ஒருத்தங்க வந்து கால்நடையாகவே நடந்து, ஒருத்தங்கள நிறைய பேர் போன அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஊரில் கொரோனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பீகார்னு நினைக்கிறேன், அங்கே போய் எப்படியோ சேர்ந்து பாதி தூரம் நடந்து மீதி தூரம் வழியில் ஏதாவது வண்டி இருந்தால் பிடிச்சி எடுத்து இப்படி வந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தா வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்து அவரை கடிச்சு இறந்தது. செய்தியில் வந்தது, நியூஸ் பேப்பரில் வந்தது. அவர் அங்கே போனது எதுக்கு? சாவுக்கு தப்ப. ஆனால் எங்கே போனால் எனக்கு அடைக்கலும் நினச்சி போனாரோ அந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு, கொத்தி இறந்துட்டு. நம்ம பல நேரத்தில் இது எனக்கு சேஃப், இது எனக்கு சேஃப். ஏன்னா அந்த கேகிலா பட்டணம் வந்து நல்ல கதவுகள், நல்ல அடைக்கப்பட்ட ஒரு நிலை. சவுல் பார்க்குறான் தாவீதுக்கு இப்போ எங்கேயும் எங்கே ஒன்றாலும் எது வழியாக தான் வரணும்? கதவு வெளியே தான் வரணும். வெளியே நிற்போம் முடியாது. இப்போ சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்டது. அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது, சவுல் எத்தனை பண்ணுகிறார் என்று தாவீது அறிந்து கொண்ட போது. நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியாவே கூடாது. இன்னும் சவுல் வரல, மாறாக சவுல் என்ன பண்றான்? பிளான் பண்றான். சீக்கிரட்டா சில காரியங்களை நகர்த்துகிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை வந்து எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு இப்ப நெருக்கத்தின் காலம், ஏன்னா சுதந்திரிக்க விடக்கூடாது. இதுதான் சத்ருவின் மிகப்பெரிய தந்திரம், சுதந்திரிக்க விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, போராட்டம் உள்ள வாழ்க்கை இருக்குனாலே அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, சுதந்திரிக்க விடக்கூடாது. அப்போ தாவீது என்னதான் ஒரு அடைக்கப்பட்ட நிலையிலே கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள இடத்தில் இருந்தாலும் மைண்டு ஃபுல்லா விழித்திருக்கிறது. சவுல் எப்போ பிளான் பண்ணுவான்னு தெரியாது. மனாசே அப்படி இல்லை, அவன் வந்து கவனிக்காம போனான். இப்போ நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இப்போ நமக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே, இப்போதான் நல்லா தானே இருக்கணும். பிரச்சனை வரும்போது பார்க்கலாம், பிரச்சனை வரும்போது. சிம்சோன் பாருங்க, ஆல்ரெடி 2-3 தடவை தெனினாள் வந்து என்ன பண்றா? மாட்டி விடுறா. ஆனாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் என்று பைபிள்ல இருக்கு. சிறுமைப்படுத்த தொடங்கும் போது அவன் அலர்ட்டா இருக்கணும். இல்ல வரும்போது பார்த்துக்கலாம். தாவீது பாருங்க, அவன் பிளான் பண்றாங்கிறத அறிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்? உடனே ஏபாத்தை கொண்டு, அவனுக்கு எதுனாலும் என்னதான் வேணும்? ஏபாத்து. அதுதான் தாவீது. என்ன வேணும் உனக்கு? எனக்கு தேவ சமூகம், எங்க இருந்தாலும் சரி. என்ன வேணும்? யார் வேணும்? ஏபாத்து வேணும். ஏபாத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்பொழுது தாவீது கேட்கிறார், தனக்கு பொல்லாப்பு செய்ய. அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று நிச்சயமா கேள்விப்பட்டேன். 11வது வசனத்துல தாவீது கேட்கிறார், சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? வரமாட்டான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமென். வருவேன்னு சொன்னா போங்க ஆண்டவரே. நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த 1ஆம் தேதியை மாற்றி எடுத்தோம். ஆமென். நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? ஆண்டவர் சவுல் வருவானா? வருவான். நீங்க எப்படி ஆண்டவர் அவனை வரவிடலாம்? அடுத்து வருமா வராதா? சவுல் வருவானா? வருவான். அடுத்த வார்த்தை, கேகிலா பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு நன்மை பண்ணி இருக்கிறேன். என்ன நன்மை பண்ணி இருக்கிறார்? 1வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறான் தாவீதுக்கு தெரிஞ்சதும் தாவீது போய்
தாவீது அப்பொழுது விசாரித்து போய் ஃபைட் பண்றான், பெலிஸ்தியரோடு ஃபைட் பண்ணி கேகிலா பட்டணத்தாருக்கு நன்மை செஞ்சிருக்கிறான். இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், சரி சவுல் வரவனா வருவான், ஒருவேளை சவுல் வந்தாலும் இந்த பட்டணத்தார் நான் நன்மை செஞ்சேனே இவங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? கர்த்தர் என்ன சொல்றார்? ஒப்பு கொடுப்பார்கள். என்ன ஆண்டவர் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க, நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் ஆண்டவரே இதுதான் நம்மளால தாங்க முடியல, நான் உங்களுக்கு நன்மை எல்லாம் செஞ்சேன், அப்ப அவங்க எனக்கு சப்போர்ட்டா நிப்பாங்களா? ஆண்டவர் சொல்றார், நிக்க மாட்டார்கள். நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? சவுல் வருவானா கேட்டு, பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும், ஓகே, ஒருவேளை பிரச்சனை, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அடி வாங்கி வராரு. எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன், என்னோடு கூட என் கூட சாப்பிட்டவன் காலை தூக்கிட்டான். இப்ப கேக்குற கேகிலா பட்டணத்தார் மேல இப்ப நம்பிக்கை வர காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்துல இந்த தாவீது போய் நிக்கிறான். ஆனா தாவீதுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க கையை விட்டு ஒப்பு கொடுப்பாங்கன்னு என்ன தெரியுமா? அவ்வளவுதான், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஆமா, இதுதான் தாங்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே வந்துச்சு, பெலிஸ்தியன் வந்து அவனை ஃபைட் பண்ணிட்டு போறான், அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், போட்டோம், அவன் ஆச்சு, அவன் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியன்னா அவன் கஷ்டம் தாங்க முடியாம அவன் நான் ஓடி போய் அவங்களுக்கு கஷ்டத்துல நான் துணையா நிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவரே, தாவீது என்ன நினைச்சாருன்னா, கதவு தாழ்பால் இருக்குல்ல, சவுல உள்ள வர விடாம இவங்க கதவு போட்டுவாங்கன்னு நினைச்சா இப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீதை வெளியே விட்டு இவங்க என்ன பண்ண பிளான் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாமே முன்னமே அறிகிறவர். அதனால இன்னைக்கு கேகிலா பட்டணத்தார் நல்லா தான் இருப்பாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எசேக்கியா ராஜாவே, இன்னைக்கு நீ சூப்பர், நாளைக்கு நீ எப்படி மாற போறன்னு தெரிஞ்சதுனாலதான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு கர்த்தர் சொன்னார். நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு நீ மனமேட்டிமையாவ, நாளைக்கு நீ பாபிலோன் ராஜாவை கூட்டிட்டு வந்து ஆலயத்தெல்லாம் காட்டி கொடுப்ப, அவன் நோட்டமிட்டு போய் திருப்பி வந்து அவ்வளவு அடிக்க போறான். நாளைக்கு உனக்கு மனாசே பிறக்க போறான், அவனால யூதா கோத்திரம் தள்ளப்பட போகுது. இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற எசேக்கியாவே, அதனால நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ வா. ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு முன்பா எப்படி நடந்தேன் என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டுவோன்னு அழுக. என் ஆண்டவருக்கு ஒரு வீக்னஸ் உண்டு, பிள்ளைங்க அழுதா. நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் வாங்கி கொடுத்தது நம்ம விரும்பி அல்ல, பிள்ளைங்க அழுகையை நிறுத்த. எல்லாத்தையும் முன்னாடி பார்த்துட்டார், அதனால சிலதை ஸ்டாப் பண்ண நமக்கு ஹர்ட் ஆகும். ஆனா இந்த ஆத்மா காக்கப்படணுங்கிறதுக்காக அவர் தூக்கிட்டு போறார். போட்டோம், எப்படி கொண்டு போகணுமோ போட்டோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். 13வது வசனம், ஆகையால் நல்ல கவனிங்க, கேகிலா பட்டணத்தார் இவனை இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனா என்ன தெரிய வந்துட்டு தெரியுமா? இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன் ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சப்போர்ட்டா யாரையும் வைக்க மாட்டீங்களா ஆண்டவரே? சில காரியம் தாவீது எழுதின சங்கீதத்தில் ஒன்று தானே 34. அந்த 34 உள்ள ஒரு வசனத்தை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அடுத்து இன்னும் வரட்டு, கீழே வரட்டு. கலக்கிட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை இங்கேதான் டேஸ்ட் பண்ண வைக்கிறார். இப்போ தாவீது தெரிஞ்சிட்டு, நம்ம இவங்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சாலும் நம்ம இவங்களை நம்பி இருக்கக்கூடாது. இந்த பட்டணம் என்னதான் கதவுகள் தாழ்பால்கள் இருந்தாலும் இதை நம்பி இருக்கக்கூடாது. இவர்கள் புறப்பட்டார்கள். 13வது வசனத்தை வாசி. ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு, அடுத்த வார்த்தை பாத்தீங்களா, போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீதே, நீ போகக்கூடிய இடத்துக்கு போ. எங்க போனோம்? அவருடைய செட்டையின் கீழே மட்டும்தான்.
உனக்கு அடைக்கலமும் உனக்கு பாதுகாவலும் உனக்கு தஞ்சமும் வேற எங்கேயும் கிடையாது. சீபூடார் இடத்திலும் கிடையாது, கேகிலாவிலும் கிடையாது, பெலிஸ்தர் இடத்திலும் கிடையாது. நீ போகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நீ எப்பொழுது வந்தடையத்தக்க கன்மலையாகிய கிறிஸ்து உண்டு. இப்போ அங்க போனார்கள். ஓகே, அடுத்த வார்த்தை வாசிங்க. தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு. அப்ப கேகிலாவில் இருந்த தாவீது என்ன இருக்க மாட்டாரு? கேகிலாவில் இருந்த தாவீது என்ன இருக்க மாட்டாரு? தப்பி இருக்க மாட்டோம். என்னை ஆண்டவர் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தீங்க, அங்க இருந்தா நீ தப்பி இருக்க மாட்ட. நீ எதை பார்த்து ஏமாந்த? நான் இந்த பட்டணத்துக்கு நன்மை பண்ணியிருக்கேன், இந்த பட்டணத்தில் இவ்வளவு அழகான கதவு இருக்கு, இவ்வளவு தாழ்பால் இருக்கிறது, இதை தாண்டி ஒரு கொசு கூட உள்ள கொசு ஃபேக்டரியை நடத்துது. பைபிள்ல இருக்கு. சத்துரு வைக்கிற கண்ணி நமக்கு தெரியாது. ஆண்டவர் கொண்டு வரான போயிருங்க. ஆண்டவரே சவுல் வருவான். ஆண்டவர் இந்த ஜனங்க உன்னை சூப்பரா அப்படி பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. தாவீது எங்க போற? போகக்கூடிய இடத்துக்கு நான் போறேன். எங்க போற? கேகிலாவுக்கா? இல்ல. எங்க போற? நான் எப்பொழுது வந்தடையத்தக்க ஒரு கன்மலை இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளையே, உனக்கு அடைக்கலாம் ஒரே இடம் தான், தேவ சமூகம் மட்டுமே.